வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு பார்த்து. கிங்கு கிஷோர்காந்த் பேசுகிறேன். இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா காதல். எப்படி எல்லோரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுங்க, சொந்தத்தில் எப்படி கல்யாணம் பண்ணிடுங்க, ஒரு பொண்ணு பார்த்துன்னா கேட்டு எப்படி கல்யாணம் பண்ணிடுங்க பார்க்கணும். காதல் டாபிக். ஜாதகத்தை பாருங்கள். நம்ம ஜாதகம் எல்லாருமே உங்களுக்கு எப்பவுமே தெரியும், சிம்பிளாக தான் இருக்கும். நிறைய 9 கட்டத்தையும் போட்டு 9 கிரகத்தை போட்டுலாம் குழப்ப மாட்டேன். புரியுதுங்களா? ஒரு 2 கிரகம் 3 கிரகம் ஒரு கிரகம் தான் சொன்னால் அப்படியே காதில் போய் கரெக்டாக வைக்கணும். இவன் லவ் மேரேஜ் தான் பண்ணுவான், இல்லையா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுவான், வீட்டு கோயிலில் ஏதாச்சும் கல்யாணம் பண்ணுவான், சிம்பிளாக கல்யாணம் பண்ணிக்குவான், 10 பேர் வச்சு குடும்பத்தில் வச்சு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இட்டுன்னு ஓடிப்பா கல்யாணம் பண்ணு சொல்லிடுவான். வேறு ஜாதி வேறு மாதிரியில் கல்யாணம் பண்ணிச்சுவான். சிம்பிளாக 2 கிரகம் 3 கிரகம் தான். நிறைய 9 கிரகத்தை போட்டு குழப்பக்கூடாது. நம்ம சொன்னால் கரெக்டாக உட்காரணும். அதனால தான் கிங்கு கிஷோர்காந்த் என் பேர் வச்சாங்க. நான் எது சொன்னாலும் கிங்கு மாதிரி உட்காரத்துக்கு ஜாதகம் நீ சொன்னாலும் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அப்படிலாம் கிங்கு கிஷோர்காந்த். நம்ம மாஸ்டர் பேர் கிங் ஆஸ்ட்ரோ. பார்த்தீங்களா? கிங். அதனால தான் கிங் ஆஸ்ட்ரோன்னு வச்சுருக்கோம். வீடியோ பார்த்தவங்க ரொம்ப நன்றி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி லவ் மேரேஜ்லாம் பண்ணுறாங்க, எப்படி இருந்தால் அவங்க லவ் மேரேஜ் பண்ணுறாங்க, சொந்தத்தில் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எப்படி காதல் பண்ணலாம். சும்மா பார்த்து கல்யாணம் பண்ணுறது அடியில் இல்லை. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 4 வருஷம் கல்யாணம் பண்ணணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கணும் காதல் தான். சும்மா நேற்று பார்த்து முந்தா நாள் பார்த்து கல்யாணம் பண்ணி அது கல்யாணம் இல்லை, அது காதல் திருமணம் இல்லை, கலப்பு திருமணம் ஆகிடும். அதுக்கு நான் போட்டு கட்டுறவங்க. காதல் திருமணம் என்ன, கலப்பு திருமணம் என்ன, வேறு ஜாதி வேறு மதங்களை எப்படி கல்யாணம் பண்ணுறேன்ட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ புதன் இல்லையா? இங்கே பாருங்க, புதன் இல்லைங்களா? இப்போ இங்கே விட்டுட்டு இந்த பாருங்க, இப்போ புதன் கூடிய சுக்கிரன், புதன் சுக்கிரன் சேர்ந்தால் லவ் மேரேஜ். புரியுங்களா? 100% லவ் மேரேஜ். புதன் சுக்கிரன், இது புதன் சுக்கிரன் ரெண்டும் ஒரே கட்டத்தில் இருந்தால் லவ் மேரேஜ். இல்லை சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுவோம். சிம்பிளாக அவ்வளோதான். ஆச்சுங்களா? இப்போ அது விட்டு பாருங்க. ஆச்சுங்களா? இப்போ புதன் இருக்கா, இந்த கட்டத்தை விட்டு இந்த கட்டத்தில் சுக்கிரன் இருந்தால் காதல் மேரேஜ், லவ் மேரேஜ் 100%. அவ்வளோதான். அவ்வளோதான். பார்த்தீங்களா? இங்கே இருக்குது, இந்த இடத்த விட்டு இங்கே இதெல்லாம் லவ் மேரேஜ். அவ்வளோதான். 2 கிரகம் தான். இங்கே சேர்த்து வச்சேன், இங்கே தனியாக பிரித்து வச்சேன் ஒன்றை விட்டு. அவ்வளோதான். இப்போ இந்த கட்டத்தில் எங்கே இருந்தாலும், இப்போ இங்கே இருக்கா, அங்கே புதன் இருந்தால் லவ் மேரேஜ். புரியுதா? இங்கே சுக்கன் இருக்கா, அங்கேருந்து லவ் மேரேஜ். சொந்தத்தில் கொள்ளனா லவ் மேரேஜ் பண்ணுங்க. சிம்பிளாக 2 கிரகம் தான். பார்த்தீங்களா? அவ்வளோதான். சொன்னால் நீங்கள் எந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பிரித்து பாருங்கள், அப்படியே 100% லவ் மேரேஜ் உட்காரும். அவ்வளோதான். சிம்பிளாக ஒன்று புதனை கூட சேர்ந்து சுக்கரனை உட்காரலாம், இல்லை புதன் கூட 11 இருக்கணும், இல்லை 3 இருக்கணும். 1 2 3. புதன் 1ன்னா 1 2 3. ஆச்சுங்களா? இப்போ இங்கே இல்லைன்னா இங்கே இருக்குன்னு வச்சுங்களா? இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இங்கே சுக்கரன் இருந்தாலும் நம்ம இருந்துச்சு. அவ்வளோதான். ஆச்சுங்களா? இப்போ இந்த இடத்துல புதன், இந்த இடத்துல சுக்கரன். பார்த்தீங்களா? ஒரு கட்டம் மட்டும் ஒன்று இருக்குது. அவ்வளோதான். இது இங்கே இருந்தாலும் லவ் மேரேஜ். அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கும். 2 கிரகம் தான். நம்ம அவ்வளோதான் ஜாப்பிக்கு. நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்து திறந்து பார்த்தாலும் இந்த மாதிரி இருந்தால் 100% நீங்கள் லவ் மேரேஜ், இல்லை சொந்தத்தில் கல்யாணம் பண்ணணும். இது எப்படி கோயில் இட்டு போய் கல்யாணம் பண்ணிடுறாங்க, சிம்பிளாக கல்யாணம் பண்ணிடுறாங்கன்னா குரு கேது ஒரே கட்டத்தில் குருவும் கேதுன்னு அது பண்ணுங்க. அந்த மாதிரி புதன் சுக்கரன் இருந்து இந்த மாதிரி குரு கேது இருந்தால் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்க. சிம்பிளாக வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிடுறாங்க. இல்லைன்னா இதுன்னு ஒரு பேர் கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். இப்போ வேறு ஜாதி வேறு மதங்களில் கல்யாணம் பண்ணுறாங்க. குரு இருக்கா, அது நேராக 7 மட்டில் ராகு. பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம்.
குரு ராகு எழுதுக்கா, குரு கேது, அவ்வளோதான். ராகு கேது இருக்கு, அது குருவுக்கு, அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேறு மதங்களில் பண்ணுறது, வேறு ஜாதிகளில் பண்ணுறது கலப்பு திருமணம். நான் சொன்னது புதன் கூடவே சுக்கிரன் ஆச்சுங்களா, புதன்லேருந்து சுக்கிரன் ஆச்சுங்களா, ரெண்டும் ஒன்றா இல்லை, ஒன்று டு ஒன்று தான் லவ் மேரேஜ் ஆச்சுங்களா. லவ் மேரேஜ் பண்ணுறாங்க, சிம்பிளாக கோயிலுக்கும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுறாங்க. இல்லை எல்லாம் கேட்டு சொல்கிறது பண்ணுறதுலாம் கேட்டு ஒன்றா பார்த்து சிம்பிளாக கோயில் வச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். இட்டுன்னு ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது தான். தவறான சில உறவுகளை வச்சுக்கிறது குரு கேது தான். ஆன்மீகத்தில் வர்றதும் குரு கேது தான். எப்படி வேணா அதில் அவங்க எந்த பார்ப்போம், எந்த விஷயத்தில் போவோம்னு சொல்லிட்டு அது ஜாதகத்தை ஃபுல் ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும். நாம் எப்படியும் ரெண்டு டாபிக் தான், சின்ன டாபிக் தான், சிம்பிளாக இருக்கும். நம்ம பார்த்தா ஒரு ஜாதகத்தை வச்சு பார்த்தா அப்படியே பார்த்தா வரணும், அவ்வளோதான். புரிஞ்சா புதன் கூட இருந்தால் சுக்கிரன் லவ் மேரேஜ் 100%. இதை விட்டு இருந்தாலும் புதன் சுக்கிரன் லவ் மேரேஜ் பார்த்துட்டிங்களா, அவ்வளோதான். ஆச்சுங்களா. இங்கே இருந்தாலும் இப்போ இங்கே இருந்தாலும் இதுதான். அந்த புதன் சுக்கிரன் 3 கட்டில் தான் இருக்கும். இந்த இடத்துல சூரியன் இருக்காது. புதன் சுக்கிரன் மொத்தமே முக்கிட்டு இருக்கும். இந்த 3 புதன் சுக்கிரன் சூரியன் இந்த 3 ஒன்றா தான் இங்கே தான் இருக்கும். புரியுதா, இங்கே தான் இருக்கும். இந்த புதன் சுக்கிரன் சூரியன், புதனுக்கா எவ்வளோ சூரியனுக்கா இங்கே வேணா இருக்கும். அந்த 3 தான் இருக்கும். அந்த 3 சூரியன், புதன் சுக்கிரன் சூரியன், இது 3 பக்கத்துலேயே சுற்றிகிட்டே இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. பார்த்துட்டீங்களா, அவ்வளோதான். இப்போ 1 2 3 4 5 இப்போ புதன் இருக்குதா, இதில் கூட ராகுவோ புதன் இருக்கு, அதை கூட ராகுவோ அல்லது கேது வந்தோ அந்த காதல் ஜெயிக்காது சொல்லிடணும். ஒரு 18 வயசு போய் நம்ம புதன் ராகுக்கு புதன் கூட ராகுவோ கேதுவோ இருக்கோம், நம்ம காதலிக்கு தேவைன்னு விட்டலாம். காதலிக்கு போய் காதலிச்சு அங்கே தான் காதல் வரும். எல்லாருமே காதல் வரும், காதல் வராமலாம் இருக்காது. அந்த வயசில் வரும்போது காதல் வரும், நம்ம காதலிப்போம். அந்த பொண்ணு சின்சியராக லவ் பண்ணால் திடீர்னு கல்யாணம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காதல் ஃபெயிலியர் ஆகிடும். ஏதோ ஒரு விஷயத்தில் காரணத்தால் ஃபெயிலியர் ஆகிடும். புதன் இருக்கு, புதன் கூட ராகுவோ அல்லது கேதுவோ, புரிஞ்சுச்சுங்களா. இப்போ புதன் 1 2 3 4 5 ராகு. இங்கே புதன் பார்த்தீங்கன்னா 1 புதன் எடுத்துக்கணும். 1 2 3 4 5 புதன்லேருந்து ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தாலும் அந்த காதல் ஜெயிக்காதுன்னு விட்டுருணும். புரியுதுங்களா. இப்போ 1 2 3 4 5 ஆச்சுங்களா. நேராக 7ல் ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அந்த காதல் ஜெயிக்காது. அப்புறம் 8 9 ஆச்சுங்களா. 1 2 3 4 5 6 7 ஆச்சா. 8 9 இந்த இடத்துல ராகுவோ கேதுவோ, புதன்லேருந்து ராகுவோ கேதுவோ இருந்தால் காதல் ஜெயிக்காது. அவ்வளோதான். அந்த நம்ம காதல் பேச நம்ம போகிறோம், அந்த இடத்துல பணம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா என்ன பண்ணணும், அங்கே போகக்கூடாது. அதுதான் ஜாதகம் பார்க்குறது முன்னாடியே, நாளைக்கு நடக்குது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டே தான் ஜாதகம், வேறு ஒன்றுமே இல்லை. அதை மாற்ற முடியாது. நம்ம பார்த்துட்டு நம்ம எப்படியும் லவ் பண்ணாங்க செஞ்சுட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணுவோம், இவனை லவ் பண்ணுவோம். காதலாம் சும்மா ஜோசியெல்லாம் சும்மா வேணாம் சொல்கிறது, பொய் எல்லாம் நம்பாயிடணும். கடைசியில் கல்யாணம்னு வரும்போது பார்த்தா ஏதோ ஒரு காரணம் தட்டி நின்றுடும். கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் காதல் நின்றுடும். புரியுதுங்களா. இந்த இடத்துல புதன் கூட ராகுவோ கேதுவோ, அங்கேருந்து 5ல் ராகுவோ கேதுவோ, புரியுதா. அங்கேருந்து 7ல் ராகுவோ கேதுவோ, இப்போ இங்கேருந்து 9ல் ராகுவோ கேதுவோ இருந்தால் இந்த காதல் ஜெயிக்கான்னு சொல்லிடலாம். சிம்பிள், அவ்வளோதான். புரியுதுங்களா. அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்கும், சிம்பிளாக சொன்னேன். புதன் கூட ராகுவோ கேதுவோ சுக்கரனுக்கு அப்புறம் முடிஞ்சிச்சுங்க. இந்த டாபிக் முடிஞ்சிச்சா, ஓகே. புதனை கூட சொல்லிட்டோம். புதனை கூட முதல்ல லவ் மேரேஜ் நடக்கும்னு சொல்லிட்டோம். இப்படி இருந்தால் காதல் நடக்கும்னு சொல்லிட்டோம். இப்படி இருந்தால் ஏன்னா இந்த ராகுவும் கேதுவும் தடைப்பட்ட காரணம், தடைப்படும். எது கூட இருக்கோ இதோட கிரகத்தை இது எடுத்துக்கும். இப்போ புதன் இருக்கா, புதன் நல்லா சுபகிரகம், ஆனால் அந்த ராகு வந்து அசுபகிரகம், இதனுடைய தன்மையை இது எடுத்துக்கும்.
புரியுதுங்களா? புதன் கூட ராகு சேரும்போது நம்ம இதனுடைய தன்மை அதிகமாக வேலை செய்யும். இது டம்மி ஆகிடும். அதனால ராகு இருக்கும்போது நம்ம எது செய்யணுமோ டம்மி பண்ணிடும். அவ்வளோதான். அடுத்து சிம்பிள் லாஜிக் வேறு. ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்தோ அப்போ பாய் பண்ணிடும். மொத்தம் 9 கிரகம், 2 தான் ராகு கேது, 7 கிரகங்களா. அந்த 2 கிரகம் எஸ் அது எங்கே போய் சேருதோ அந்த கிரகத்தை பாய் பண்ணிடும். அந்த 7 கிரகத்தோட ராகு கேது எங்கே சேருதோ அந்த கிரகத்தை பாய் பண்ணிடும். அவ்வளோதான். இப்போ இந்த கட்டத்திலே ராகு இருக்குது. சூரியன் தான் இந்த இடத்துல என்னுடைய வேல்யூ தான். இந்த இடத்துல சூரியன் இருக்கும், மேஷம் உச்சம் இருக்கும். 10 ஜாதகத்தில் 10 மேஷத்தில் உச்சம். ஆனால் சூரியன் ராகு ராகு தான் வேலை செய்யும். சூரியன் டம்மி ஆகிடும். அதனால தான் அப்பாவோட அன்பு இருக்காமல் போயிடும். இந்த இடத்துல சூரியன் கூட ராகு கேது வந்தால் அப்பாவோட அன்பு இல்லாமல் போயிடும். அவங்க அப்பா வெளியூரில் போய்ப்பார், வெளிநாட்டில் போய்ப்பார். அவங்க அப்பா இல்லாமல் கூட இருக்காமல் போயிடும். புரியுதுங்களா? சிம்பிள் லாஜிக். அவ்வளோதான் நம்ம ஜாதகத்தை. இப்போ அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. இப்போ புதன் போடுறேன். புதன் போட்டனா இந்த இடத்துல வக்ரம் இப்போட்ட ப்ராக்கெட் போட்டுருவாங்க. வக்ரம்னு உங்களுக்கு போட்டிருப்பேன் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன். புதன் வக்ரம் ஆனாலோ புரியுதுங்களா? இப்போ இது வீடு புதன் வீடு, இது செவ்வாய் வீடு இல்லையா? அப்போ புதன் வக்ரமாக இருந்தால் அந்த காதல் ஃபெயிலியர்னு சொல்லிடணும். புதன் இருக்குங்களா? புதன் இப்போ இங்கே பாருங்க, இது செவ்வாயோட வீடு, இது புதனோட வீடு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, புதன் தனித்து நிற்கிற புதன் ஃபெயிலியர் ஆகிடுன்னு சொல்லிட்டேன், காதில் சேராதுன்னு சொல்லிட்டேன். இப்போ பாருங்க செவ்வாய், இதுவே பரிவர்த்தனை சொல்லிட்டுன்னா இப்போ இது செவ்வாயோட வீடு, இதோட புதனோட வீடு இல்லை? அப்போ செவ்வாய் புதனம் பரிவர்த்தனை ஆயிடுச்சு. அப்போ தன்னுடைய காதல் நிலையற்றதுன்னு அர்த்தம். எப்போனோட நம்ம காதல் போயிடுன்னு அர்த்தம். சிம்பிள் லாஜிக். அவ்வளோதான். புதன் வக்ரமாக இருக்குது. இப்போ